நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் கூட ஜாஷுவா டிவியின் வழியாக அப்போஸ்தல தீர்க்க தரிசன ஊழியத்தின் மூலமாய் உங்களை திரும்பவுமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. கர்த்தர் இதுவரைக்குமாய் நம்மையும் நம்மை குடும்பங்களையும் பாதுகாத்து நம்ம எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி கர்த்தர் நடத்தி வந்த கிருபைக்காக அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தலைகளை தாழ்த்தி செபிக்கலாம். தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய சமூகத்திலே எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். கர்த்தர் எங்களை ஆண்டவரே இந்த நாளில் தியானிக்க வைக்கிற வசனங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். தேவரீர் தாமே அசைவாடணுமே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையானது அநேகருக்கு ஜீவன் உள்ளதாய் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஆண்டவரே வாழ்க்கையின் காரியங்களில் தகப்பனே திட நம்பிக்கையை உருவாக்கத்தக்க வண்ணமாய் இந்த வார்த்தையை அமையும்படியாய் தேவன் தாமே அசைவாடுவீராக. அப்படியே கரத்தில் அப்படியே ஒப்பு கொடுக்குறேன். பெருமை ஆண்டவரப்பா எல்லாவற்றையும் தகப்பனே இல்லாமல் போக பண்ணுவீராக. என்னை தரை மட்டுமாய் தாழ்த்துக்கிறேன். துதிகன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் மூலமாய் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வேளையில் கூட நம்ம தியானிக்கும்படியாய் சங்கீதம் 27:5 வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 27:5 நான் வாசிக்கிறேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் இந்த வார்த்தையின் மூலமாய் தேவன் என்னை அதிகமாய் தேற்றினார், அதிகமாய் என்னை திடப்படுத்தினார். ஆமென். சோர்ந்து போயிருந்தப்ப என்ன காரியம் ஆண்டவரே, ஏன் இப்படி இருக்குதுன்னு சொல்லி விசாரிக்கும்போது தேவன் இந்த வார்த்தைகளை தந்து என்னை தேற்றினார். என்னையும் என் குடும்பத்தாரையும் கூட கர்த்தர் தேற்றினார். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை நம்ம தியானிக்கலாம். தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து வைக்கிறாராம். யாரை மறைத்து வைத்தார், எப்படியெல்லாம் மறைத்து வைத்தார் பார்க்கலாமா? தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவோட சம்பவத்தை நாம் எல்லாரும் அறிந்தது தான், அநேக முறை கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னன்னா, அவர் அந்த தீங்கு நாட்களில் அவர்களை எல்லாம் அழகாய் பாதுகாத்தாராம். எப்படி யோசேப்பை பார்வோனோட அரண்மனையில் வைத்திருந்தா இன்னும் பிரச்சனைகள் வரும்னு தெரிந்து தான் அவனை கொண்டு போய் சிறைச்சாலையில் வைத்திருந்தார். அது யோசேப்போட பார்வையில் இல்லைன்னா பார்க்கிறவர்களோட பார்வையில் சிறைச்சாலையாய் தெரியலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் அதுதான் தம்முடைய மறைவிடமாய் வைத்திருந்தாராம். ஹல்லேலூயா. நிதானிக்க முடியல. நம்மளோட வாழ்க்கையிலேயே நிறைய நேரங்களில் சிறைச்சாலையின் அனுபவங்கள், தனிமையாக்கப்பட்ட காரியங்கள் இருந்தால் கூட நமக்கு அது என்னவோ தனிமையாக்கப்பட்ட சூழ்நிலையாக தான் தெரியும். ஆனால் அதுதான் தேவனுடைய பார்வையில் நம்ம மறைத்து வைக்கிற மறைவிடமாய், புகலிடமாய் அது காணப்படுகிறது. அப்படி தானியேல் புஸ்தகத்தில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அவர் என்ன செய்தாராம், மறைத்து வைத்திருந்தாராம். வாசிக்கலாமா? தானியேல் 3ஆவது அதிகாரம் 20-21 வசனங்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையில் போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தின் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். நன்கு அறிந்தது. அவங்க அந்த பொற்சிலையை வணங்க மாட்டேன்னு சொன்னப்ப அவங்கள கட்டி கொண்டு போய் அக்னி சூளையில் போடணும்னு சொல்லி ராஜாவோட கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. நல்ல பலசாலிகளை கொண்டு என்ன செஞ்சாங்களாம், கட்டினார்களாம். ஹல்லேலூயா. ஆமென். அவர்கள் கைகளையும் அவர்களுடைய கால்களையும் கட்டினார்களாம். இன்றைக்கு நிறைய காரியங்களில் வார்த்தைகளினால் கட்டப்பட்டிருக்கிறோம். இவளா விழுந்துட்டாங்க, இல்லை தூரம் போயிட்டாங்க, இல்லை துன்மார்க்கமாக நடந்துட்டாங்க, இல்லை இவங்க இந்த குடும்பம் இப்படிப்பட்டது, இந்த குடும்பம் விழுந்தால் எழும்பவே முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களில் நம்மளை என்ன செஞ்சிட்டாங்கன்னா கட்டி வைத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த கட்டுகளானது நமக்கு ரொம்ப வேதனை அளிக்கிறதா இருக்குது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோட வாழ்க்கையில் அவங்கள அப்படியே கட்டி அந்த அக்கினி சூளையில் போட்டுட்டாங்களாம். ஹல்லேலூயா. கட்டி போட்டாங்க. அப்படியே சும்மா கொண்டு போய் அவங்கள தூக்கி கொண்டு போய் அந்த அக்னி சூளையில் போட்டிருந்துருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று. ஆனால் ஏன் கைகள் கால்கள் கட்டப்படணும் அப்படின்னா, தப்பிச்சே வந்துடக்கூடாது. இவங்க கதை என்ன செஞ்சிடணும், முடிஞ்சிடணும்.
இவங்க இந்த எரிகிற சூழலிலிருந்து வெளியே வந்துடவே கூடாது. கட்டி போட்டால் மட்டும்தான் அந்த தீக்குள்ளேயே கிடந்து அவங்க என்ன செய்வாங்க, செத்து போயிடுவாங்க. அவங்களோட வாழ்க்கை இதோட முடிந்தது அப்படின்னு சொல்லி சத்துரு என்ன பண்ணானா, நிறைய காரியங்களால் நம்மளோட வாழ்க்கையில் நடந்த இல்லை முன்னாடி நடந்த சில காரியங்களினால அப்படியே நம்மளோட கைகளையும் கால்களையும் கட்டி போட்டானா. ஹல்லேலூயா. அதுவும் எப்படி, பலசாலிகளை கொண்டு நம்மளால் அந்த காரியத்திலேருந்து விடுதலையே ஆக முடியாமல், நம்மளால் அந்த காரியத்திலேருந்து நம்மை நாமே விடுவித்து கொள்ளக்கூடாமல் அப்படிப்பட்ட கட்டுகளாக என்ன செஞ்சாங்களாம், போட்டாங்களாம். ஆனால் தேவன் அதை என்ன செய்தார், பார்த்தார். ஹல்லேலூயா. நமக்கு நேரிடுகிற எல்லா சோதனைகளிலும் எல்லா தீமைகளையும் தேவன் அதை நன்மையாய் மாற பண்ணுகிறார். அப்படி தான் இவங்களோட பார்வையில் அதை கட்டாய் தெரிந்தது. ஆனால் அதை அக்கினி சூளையில் போடும்போது அந்த கட்டுகளெல்லாம் நம்ம என்ன செய்து தெரிப்படுகிறது இல்லை. இவங்க அதை யோசித்தே பார்த்துருக்க மாட்டாங்க. அக்கினி அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், இல்லை அக்கினி அவங்களுக்கு விடுவிக்கிற ஸ்தலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பலசாலிகளோ அந்த ராஜாக்களோ அந்த பிரதானிகளோ அவங்க நினைத்து கூட பார்க்கலையாம். ஆமேன். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, உங்களுடைய நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று சொல்லி. நம்மளுடைய பார்வையில் அக்கினி சூளையாய் தெரிகிறது. உள்ளே போய் விழுந்துட்டா, நானும் என் பிள்ளைகளும் விழுந்துட்டா நாங்கள் இறந்து போயிடுவோம், நாங்கள் மடிந்து போயிடுவோம், எங்களோட வாழ்க்கை முடிந்துருங்கிறது தான் நம்மளோட பார்வை. ஆனால் அந்த அக்கினி தான் நம்மளோட கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கக்கூடியது அப்படிங்கிறது தேவன் வைத்த திட்டம். ஹல்லேலூயா. அவருடைய திட்டங்களை ஆராய்ந்து கொள்ள முடியவே முடியாதுங்க. அவருடைய வழிகளை புரிந்து கொள்ளவே முடியாது. அக்கினியில தான் நமக்கு விடுதலை இருக்குது. ஹல்லேலூயா. சிங்கக்கெபில தான் அவங்கள ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உயர்த்துகிறார்ல. நம்மளோட பார்வையில் நமக்கு அது அக்கினி போல தோணலாம், ஆனால் ஆண்டவருக்கு அதுதான் மறைவிடம். ஆமேன். ஹல்லேலூயா. ஏற்றுக்கொள்ள முடியாது தான். இந்த பாதையில் நடக்கும்போது மிகவும் கடினமாக இருக்கும். ஆனாலும் தேவன் தீங்கு நாளிலே அவர் என்னை காத்துக்கொள்ளும்படியாய் என்னை அக்கினி சூளையில் என்ன செஞ்சாங்களாம், போட்டாங்களாம். அங்கே நான்காவது ஒரு நபர் என்ன செய்கிறார், வருகிறார்ல. அந்த வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 3:21-22 பாருங்களேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து அப்படியே வாசிக்கும்போது அந்த ராஜாவே சொல்கிறாரு. 24 பாருங்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாக எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்திரமாக, ஆம் ராஜாவே. ஆனால் காணப்படுகிறது யாராம், நான்காவது ஒரு நபர். அவரோட முகம் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது அப்படின்னு ராஜா பார்த்துட்டு சொல்கிறாங்க. நம்மளோட வாழ்க்கையில் அப்படியே கட்டி தான் போட்டுட்டாங்கங்க, வெளியவே வரக்கூடாது அப்படின்னு தான் கட்டி போட்டாங்க. ஆனால் அங்கே அக்கினி சூளை நடுவில் தேவன் உலாவுனாங்க. ராஜாவோட முதல்ல உள்ள ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா, அவங்கள அக்கினியில் கட்டி போடுறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, உங்களை என்னோட கரத்திலிருந்து விடுதலை பண்ண எந்த தேவனால் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என் கையிலிருந்து உங்களை விடுவிக்கிறதுக்கு யாரால் கூடும், அதையும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அக்கினியில் போட்டதுக்கு அப்புறம் தான் ராஜா சொல்கிறாரு, உன்னதமான தேவனுடைய புத்திரனே, உன்னதமான தேவனுடைய தாசரே அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்படி கூப்பிட்டுட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, வெளியே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டி போட்டீங்க, அவங்களோட கைகள் கால்கள் கட்டி தான் அந்த அக்னி சூளையில் போட்டது. நீங்கள் விடுவிக்கணும்ல, நீங்கள் ஒரு ஆளுங்களை அனுப்பி அவங்கள வெளியே கொண்டு வரணும். அதுதானே ப்ரொசீஜர் இல்லை, போட்ட மாதிரி தானே எடுக்கணும். ஆனால் இல்லை, அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, நீ வெளியே வா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கைகள் கால்கள் எல்லாம் கட்டுகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருந்தது, அறுக்கப்பட்டிருந்தது. அக்னியில் நடக்கிறோம் தான் உண்மைதான், பள்ளத்தாக்கில் நடக்கிறோம் தான் உண்மைதான். ஆனால் அங்கே தான் நம்மளோட கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படுகிறது, நம்மளோட காரியங்கள் எல்லாம் அறுக்கப்படுகிறது. நமக்கு ஒரு பெரிய மறுவாழ்வு அந்த அக்னியில் தான் இருக்குது. நம்மளோட வாழ்க்கையின் தொடக்கமும் அந்த அக்னியில் தான் இருக்குது. இது ஒரு பெரிய ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்க, ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம். அப்படி தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. தானியேல் 3:15 அப்புறம் சொல்லப்பட்டிருக்குது பாருங்களேன். அவங்கள விடுவித்ததையும் அவங்க தேவனுடைய நாமத்தை அவங்க உயர்த்தி பிடிக்கிறதையும் அந்த காரியத்தில் நம்ம பார்க்குறோம். 27வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவருடைய புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமலும். ஹல்லேலூயா. அந்த 3 புருஷர்களின் சரீரங்களின் மேலே அக்கினி என்ன செய்யலையா, பலன் செய்யவே இல்லையா. இந்த அக்கினியில் நடக்கும்போது தேவன் என்ன தெரியுமா செஞ்சாங்க, ஜனங்கள் இல்லை நம்ம உறவுகள் நம்மளை போட்டது உண்மைதான், சத்துருவால் நம்ம போடப்பட்டது உண்மைதான். ஆனால் அந்த அக்கினி நம்ம மேலே பலன் செய்யாதபடிக்கு தேவன் என்ன செஞ்சாங்களாம், பாதுகாத்து கொண்டாங்களாம். அக்கினியை பிளக்கிறவர். சங்கீதம் 29 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய சத்தம் அக்கினி
ஜுவாலைகளே. தேவன் அந்த இடத்துல உலாவி வரும்போது அவருடைய சத்தத்தினால அந்த அக்கினி ஜுவாலை என்ன செஞ்சுதான், பிளக்க ஆரம்பிச்சுதான். இவங்க சாதாரணமாக உள்ள என்ன செஞ்சுருக்கிறாங்க, உலாவி வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த அக்கினி இவங்க மேலே என்ன செய்யலையாம், பலன் கொள்ளலையாம். நம்ம வாழ்க்கையிலையும் இந்த அக்னியின் ஊடாய் நடந்தால் கூட, இந்த பாதையில் நடந்தால் கூட, அது நம்மை பலன் கொள்ளாதபடிக்கு நம்மை இதுவரைக்கும் காத்து வந்தாரே, அவர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். அதுதான் இந்த அக்னியில் ஆண்டவர் செய்கிறாரு. அந்த காரியங்கள் இல்லை, அந்த சத்துரு அந்த நம்மளை மேற்கொள்ளணும்னு நினைக்கிற அந்த விஷயங்கள் பலன் செய்யாதபடி பார்க்கிறாராம். அடுத்து போடப்பட்டிருக்குது பாருங்களேன், அதே வசனத்தில் அவருடைய தலைமயிர் கருகாமலும் அப்படின்னு போட்டிருக்குது. 4 விஷயங்கள் இந்த வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. அவருடைய தலைமயிர் கருகலை அப்படின்னா, நான் நிதானிச்சது என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு தலையில் இருக்கிற முடி வந்து எப்படி இருக்குதுன்னா அலங்காரமாக இருக்கிறது. அந்த முடியை ஒருவேளை அவங்க எடுக்கும்போது எதுக்காக எடுக்கலாம், ஒரு தாய் தகப்பன் இறந்து போனால் அவங்க முடி எடுக்கிறது, இல்லை ஒரு அவமான சின்னமாக பெண்கள் அந்த மாதிரி ஏதாவது தவறு பண்ணினாங்க அப்படின்னா முற்காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, போய் பேசினாங்க இல்லை திருடிட்டாங்கன்னா அவங்க முடியெல்லாம் என்ன செஞ்சுருவாங்க, கத்தரிச்சு விட்டுருவாங்கல்ல. அது ஒரு பெருத்த அவமானம் அவங்களுக்கு. ஆனால் இங்கே அந்த முடி கூட என்ன செய்யலையாம், கருகவே இல்லையா. ஹல்லேலூயா. ஆமேன். அந்த அக்கினியில் நடக்கும்போது கூட முடி என்ன செய்யலையாம், கருகவே இல்லையா. ஹல்லேலூயா. எந்த அவமானம் மேற்கொள்ளணும்னு வந்ததோ அந்த அவமானம் மேற்கொள்ளக்கூடாதபடிக்கு அவருடைய மயிர் கூட, அவருடைய முடி கூட என்ன செய்யலையாம், கருகாதபடி தேவன் பாதுகாத்தாராம். ஹல்லேலூயா. நான் ஒன்று சொல்லட்டுமா, அக்கினியில் நடந்தா கூட என் தேவன் கூடவே வருவாரே ஆனால், அவர் நம்மளோடு உலாவுவாரே ஆனால் ஒன்றும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட வாழ்க்கையில் 3வது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய சால்வைகள் சேதப்படவே இல்லையாம். ஹல்லேலூயா. சால்வை என்பது நம்மளோட நிர்வாணத்தை மறைக்கிறது, இல்லை நம்மளோட சரீரத்தை மறைக்கிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. இல்லை, அநேக அர்த்தங்கள் இதுக்கு இருக்குது. ஆவிக்குரிய அர்த்தங்கள். சால்வை அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய வஸ்திரம், அந்த ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், அதெல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு மனுஷனோட நார்மல் வாழ்க்கையில் வஸ்திரம் என்பது ரொம்ப முக்கியமானதில்லை. ஆனால் அவங்களோட நிர்வாணம் வெளியே ஆக்கப்படணும். மனுஷர்களோட பார்வை அப்படித்தாங்க. இவங்க செஞ்சது இல்லை, இவங்களோட காரியத்தில் நடந்த அவமானம்லாம் வெளிக்கு வரட்டும், அவங்க அவமானப்படட்டும், அவங்க அந்த பிரச்சனையை சந்திக்கட்டும், இவங்களுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு தான் மனுஷங்க நினச்சி கட்டி அந்த அக்னி சூழலில் போட்டாங்க. ஆனால் அவங்க நிர்வாணத்தை தேவன் வெளிப்படுத்தவே இல்லையாங்க. அவங்களோட சால்வையெல்லாம் என்ன செய்யலையாம், ஆமேன், வெந்து போகவே இல்லையா, அப்படியே இருந்ததான். ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன். ஜனங்கள் நிறைய அவங்களோட பார்வையில் நம்ம துன்மார்க்கமாய் வாழ்ந்தது உண்மைதான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யார்? ஹல்லேலூயா. தேவன் என்றைக்குமே நம்மளோட கடந்த கால வாழ்க்கையோ இல்லை நம்ம வாழ்க்கையில் தவறுன விஷயங்களையோ அவர் யாருக்கும் படம் போட்டு காட்டுறதே கிடையாதுங்க. அவர் நிர்வாணத்தை மூடுகிறவர், அவர் அக்கிரமத்தை எல்லாம் மூடுகிறவருங்க. ஆமேன். ஆனால் உலகத்தில் உள்ள குடிகளும் ஜனங்களும் நம்ம நிர்வாணத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஆமேன். அந்த காரியத்தையும் இந்த அக்னியில் ஆண்டவர் என்ன செஞ்சாராம், முடித்து போட்டாராம். ஹல்லேலூயா. இது அக்னியில் வெந்து போயிருக்க வேண்டியது, ஆனால் தேவனுடைய மறைவிடமாக இது இருந்ததுனால அந்த அக்னி அவர்களை மேற்கொள்ளவே இல்லையா. 4வது ஒன்று பார்க்கலாமா, அக்னியின் மனம் அவர்களிடத்துல வீசவே இல்லையா. ஹல்லேலூயா. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா. அக்னியோட மனம் அவர்களிடத்துல வீசவே இல்லையா. ஆமேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களாங்க. ஃபஸ்ட்டு அவங்களோட அந்த அக்கினி பலன் செய்யலை, அந்த அக்கினியினால் அவங்க சால்வை அழிந்து போகலை, அவங்களோட தலைமயிர் என்ன செய்யலை, கருகலை. இது எதுவுமே நடந்ததுக்கான அடையாளம் அவங்களிடத்துல என்ன செய்யலையா, காணப்படவே இல்லையா. ஹல்லேலூயா. ஆமேன். கட்டி போட்டது எதற்காக தெரியுமா, இது எல்லாம் காணப்படணுங்கிறதுக்காக தான். கட்டி அக்கினியில் போட்டது எதற்காக தெரியுமா, ஆமேன், நம்மளோட வஸ்திரங்கள் எல்லாம் களையப்படணும், நமக்கான மகிமை, நமக்கான அலங்காரங்கள் எல்லாம் உரியப்படணும், நம்மளோட பிரச்சனைகளில் நம்ம அமிழ்ந்து போகணும்னு சொல்லி தான் கட்டி போட்டது அக்னியில். ஆனால் தேவன் அங்கே உலாவினதுனால, அவர் அங்கே வந்ததுனால அந்த அக்னியோட வாசனை கூட அவர்கள் மேலே இராதபடிக்கு, ஆமேன், ஒரு புதிய மனிதனாய், எப்படி நாத்தான் தீர்க்கதரிசி அந்த நதியில் ஸ்நானம் பண்ணி எழும்பும்போது புதிய மனிதனாய் வந்தாரோ, அது மாதிரி இவங்க உள்ளே போனவங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வெளியில் வராங்கல்ல. ஆமேன். ஹல்லேலூயா. நாமளும் கூட அநேக அக்னியின் பாதையில் நடந்தாலும், ஆமேன், அவைகள் நம்மளை சேதப்படுத்தவே செய்யாது. எப்போ சேதப்படுத்தாது தெரியுமா, அவரோடு நடப்போமே ஆனால், ஆமேன், அந்த அக்னியில் அவர் நம்மோடு நடப்பாரே ஆனால் இந்த 4 காரியங்களும் நம்மளோட வாழ்க்கையில் நடைபெறும். ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்களேன், அவங்க 3 பேர் என்ன செஞ்சுட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எல்லாரும் வெளியே வராங்க. அந்த
அந்த ராஜா சொல்கிறாரு, அந்த ராஜா சொல்கிறான், இது 30வது வசனம் சொல்லப்பட்டிருக்குது பாருங்களேன். அந்த ராஜா சொல்கிறாரு, இவர்களை என்ன செய்யணுமா, பாபிலோன் தேசத்தில் அவர்களை உயர்த்துகிறாராம். ஹல்லேலூயா, ஆமென். சங்கீதம் 27:5வது வசனமும் அப்படித்தான் முடிகிறது. தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடாரம் மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஆமென். தீங்கு நாளில் மறைவிடம் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமாங்க? நமக்கான ஒரு மறைவிடம், ஒரு ஆதரவாக இருக்கும், இல்லை ஒரு கம்பேஷனாக இருக்கும், இல்லை இந்த மனிதர்கள் நம்மளை ஆதரவு படுத்துவாங்க, இந்த மனிதர்கள் நம்மளை தேற்றுவாங்க, இவங்க மூலமாக எனக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மளோட கூடாரம் எங்கே தெரியுமா? அக்கினியில் தான். ஹல்லேலூயா, ஆமென். அது அக்கினியில் தான். ஏன் தெரியுமா? பின்னாடி இருக்கிற ஆபத்து நமக்கு தெரியாதாங்க. ஆண்டவர் எனக்கு நேற்று தினத்தில் கூட அதுதான் சொன்னாங்க, உனக்கு வரப்போகிற ஆபத்து தெரியாதுமா, அதனால தான் நான் உன்னை எங்கே மறைச்சி வச்சுருக்கிறேன், அக்கினிக்குள்ள. ஆமேன். எல்லாருடைய பார்வைகளும் எப்படி தெரியுமா? இல்லை, இவங்க அழிஞ்சு போயிடுவாங்க, இவங்க காணாமல் போயிடுவாங்க, இவங்களோட வாழ்க்கை இதோட முடிந்ததுன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் நீ உள்ளவே இரு, கொஞ்ச நாள் அக்கினியில் நான் கூடவே இருக்கிறேன். ஆமேன். நான் வெளியே கொண்டு வரும்போது அவங்க பார்ப்பாங்க, அந்த அக்கினி பலன் செய்யலை, அந்த அக்கினியினால் உன்னோட அலங்காரம் அழிக்கப்படலை, அந்த அக்கினியினால் உன்னோட நிர்வாணம் வெளியாக்கப்படலை, அந்த அக்கினியின் வாசனை கூட உன் மேலே இல்லைன்னு சொல்லி அப்படியே என்னை ஆண்டவர் என்ன செய்வாங்களா? உயர்த்துவாராம். இதே காரியத்தை நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்வாருங்க. கவலையே படாதீங்க. தீங்கு நாளாக இருக்கிறதே, ஆமென், நான் என்ன செஞ்சுட்டேன், ஒதுக்கப்பட்டுட்டேன், நான் முற்புறத்திலும் தேடுகிறேன், பிற்புறத்திலும் அவரை காணேன் அப்படின்னு சொல்லி யோபு சொல்கிறார்ல. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் இந்த நாள்லாம் வராமல் இருந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம புலம்பலாம். ஆனால் இல்லை, அந்த தீங்கு நாட்களில் நம்ம போகிற பள்ளத்தாக்காக இருக்கலாம், நம்ம நிற்கிற வனாந்தரமாக இருக்கலாம், நம்ம போடப்பட்டிருக்கிற அக்கினி சூளையாக இருக்கலாம், நம்ம கட்டி வைத்திருக்கிற அந்த சிங்கக்கேபியாக இருக்கலாம், அதுதான் நம்மை மறைவிடமாய் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? பாதுகாக்கிறாராம். ஹல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளோடு கூட உங்களை தேற்றுவாராக. ஆமேன். ஹல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, ஆமேன், எனக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாங்கன்னா கற்றுக் கொடுத்தாங்க. ஆமீன். இது அநேக வித்தியாசமான முறைகளில் நாம் என்ன செய்யலாம், இதை தியானிக்கலாம். ஆனாலும் அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படின்னு சொன்னதை அப்படியே என் குடும்பத்தை சொன்னாங்கங்க. இந்த சாத்ராக்னா உன் பேரை போட்டுக்கோ, இந்த ஆபேத்நேகோன்னா உன் பிள்ளைங்களோட பேரை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அதை அப்படியே வாசிக்கும்போது, அதை தியானிக்கும்போது உண்மையாகவே ரொம்ப பலனாக இருந்தது ஆவியில். ஹல்லேலூயா. கலங்காதீங்க, பயப்படாதீங்க. தேவன் நம்மோடு இருக்கும்போது ஒரு அக்கினி சூளையும் நம்மை சேதப்படுத்துவது இல்லை. ஹல்லேலூயா. நம்மை அது மேற்கொள்ளுவதே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஆமேன். சங்கீதம் 27:5 சொல்லப்பட்டதே போல ஆண்டவரே, இந்த தீங்கு நாட்களில் என்னை மறைத்து வைத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனிதர்களுடைய கண்களுக்கு அக்கினியில் தான்ப்பா நடக்கிறேன், மனிதர்களுடைய கண்களுக்கு கட்டப்பட்டு தான்ப்பா உள்ளே போடப்பட்டிருக்கிறேன், மனிதர்களுடைய கண்களுக்கு ஆண்டவரே நான் வெளியே வரவே மாட்டேங்கிறது தான் டாடி. ஆனால் மனிதருடைய கண்களுக்கு என் நிர்வாணமெல்லாம் வெளிப்படுத்தப்படும், ஆமேன், அவமானமும் லட்சையும் அடைவேன்னு நினைக்கிறாங்க டாடி. ஆனால் இந்த அக்கினியிலிருந்து எங்களை வெளியே கொண்டு வரும்போது எங்களுக்கு ஒரு உன்னதமான உயர்வை நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு உன்னதமான உயர்வை நீர் வைத்திருக்கிறீர் ஐயா. எங்கள் கால்களை கண்மலையின் மேலே நீர் உயர்த்த போதுமானவராயிருக்கிறீர் ஐயா. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே கூட ராஜா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே, யாரெல்லாம் தாகத்தோடு ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த அக்கினியின் சூளையில் அப்பா இந்த அனுபவத்தோடு வாழ்கிறார்களோ, தேவன் அவர்கள் கால்களை உன்னதத்தில் உயர்த்துவீராக ஆண்டவரை, நிற்க பண்ணுவீராக சுவாமி. வெளியே வான்னு சொல்லி அவர்களை அழைப்பீராக ராஜா. தகப்பனே, அவர்களை போட்டு வைத்த எல்லா கட்டுகளையும் என் கர்த்தர் நீர் நிர்மூலம் பண்ணி, என் கர்த்தர் நீர் அவர்கள் எல்லாவற்றையும் சிதைத்து தகப்பனே அவர்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குவீராக. தகப்பனே, கர்த்தர் இந்த காரியங்களை அப்படியே அவர்களோட வாழ்க்கையில் செய்து முடிப்பீராக. அப்படியே நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஐயா. துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.